ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கூட்டு சீரீஸில் சுரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீர் வகை சார்ந்த காய்கறிகள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்போ இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் போல் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு சுரக்காயும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள். இந்த 3ம் சேர்த்தக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கணும். நான் 10 ml போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கூடவே 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டதும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 1 கப் சுரக்காய்க்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கணும். பருப்பு வேகிறதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 10 ml போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டு நல்லா பொரிஞ்சு வந்தக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருக்கிற பருப்பில் நம்ம தாளித்ததை சேர்த்துக்கணும். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்காம கூட கூட்டு செஞ்சுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டா கூட்டு டேஸ்ட் கூடும். அதனால தான் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸியான சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் ஒரு அழகான ரெசிபியுடன். தேங்க்யூ.